உங்க லைஃப் அற்புதமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கவும் ரெடியா இருக்கணும். 11 பேரும் போட்ல உட்கார்ந்துருக்கும் போது பேதுரு தனியாளா தண்ணி மேல இறங்கி நடக்க போறேன்னு சொன்னா அந்த 11 பேர் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 11 விதமான ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, பேதுரு நல்லா பாத்துக்கோ, அது ஏசுதானான்னு. இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு வேணாம் பேதுரு, இன்னைக்கு காற்று பலமா இருக்குது, இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இந்த எல்லா சத்தத்துக்கும் மேல பீட்டரோட மைண்ட் லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி காரியம் நடக்கலைன்னா, ஒருவேளை நான் மூழ்கிட்டா? பேதுரு பார்த்திருப்பாரு, இந்த எல்லா சத்தங்களுக்கு நான் பதில் தேடிட்டு இருந்தேன்னா நான் கடல்ல நடந்த மாதிரி தான், ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து கடல் மேல நிக்கிறாரு, அவர் ஒரு வார்த்தையை அனுப்பிச்சிருக்கிறாரு, நான் இன்னைக்கு கடல் மேல நடக்க போறேன்னு போட்ல இருந்து இறங்கியிருப்பாரு. அந்த நேரம் தான் அவருக்கு புரிஞ்சிருக்கும், தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒரு ரிஸ்க் எடுத்தா அது வீணா போகாதுன்னு. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருக்குதா? அந்த வார்த்தையை நம்பி ஒரு ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.